அல்ஹம்துலில்லாஹ் உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. பொதுவாகவே நாம நிறைய விஷயத்துக்கு கடுமையா கோவப்படுவோம். நானுமே இந்த வாழ்க்கையில நிறைய கோவப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணு நாம விரும்புறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா நமக்கு ஆதரவு நிற்பாங்கன்னு நினைக்கிறவங்க நமக்கு எதிராகவே நம்ம கிட்ட நல்ல முறையில பேசிட்டு பின்னாடி நமக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஆதங்கம். இது போன்ற நிறைய நிகழ்வுகளுக்கு பொறுக்க முடியாம நம்ம என்ன செஞ்சு கடுமையா கோவப்பட்டிருக்கோம். நானும் நிறைய கோவப்பட்டிருக்கேன். ஆனா சில நிகழ்வுகளை நம்ம சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது நாம செஞ்ச தவறுக்கும் சரி, நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் சரி, நாம நிதானத்தை கடைபிடிச்சா, அதாவது தவறுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு ஒரு நிதானம், அதே நேரத்துல நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு கண்டிப்பா அல்லாஹ் தீர்வு தருவான்னு ஒரு பொறுமை. இந்த பொறுமை நிதானத்தை நம்ம கடைபிடிச்சா காலம் ஒரு பதில் சொல்லுது பாருங்க, அது ஆணித்தரமா இருக்கு. எனக்கு அநீதி இழைச்ச ஒருவனுக்கு நான் அநீதி இழைக்கன்னு நினைச்சுக்கிட்டே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறத விட, அதற்காக நான் முயற்சித்து அவனுக்கு ஏதாவது ஒரு சிரமத்தை கொடுக்கறத விட காலம் ஒரு சிரமத்தை கொடுக்குது பாருங்க, காலம் ஒரு பதில் சொல்லுது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாகவும் கண்டிப்பா நல்ல நிலையில உள்ளவனா இருந்தா சட்டுன்னு புத்திக்கு படணும். அந்த அளவுக்கு சில நிகழ்வுகளை நாம என்ன செய்யறோம் பார்க்கணும். எனவே நானும் வரக்கூடிய காலங்கள்ல பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அதிகமா தள்ளப்பட்டிருக்கேன். பொறுமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப பெருசா சொல்றான். கண்டிப்பா அது நமக்கு வேணும், அல்லாஹ் தரணும். ஆனா சில நிகழ்வுகள் கண்டிப்பா நம்ம பொறுமையா இருக்கணும்டா, காலம் பதில் சொல்றது ரொம்ப தெளிவா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சில நிகழ்வுகள் இருக்கு. அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்கு பாருங்க, இந்த செய்தி சில பேருக்கு புரிஞ்சிக்க முடியும், சில பேருக்கு பளிச்சுன்னு படும், சில பேருக்கு என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்க தோணும். பொதுவா நான் சொல்றது என்ன அப்படின்னா, நாம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாயிடக்கூடாது, அவன்கிட்ட நாம மன்னிப்பு தேடிடணும், உணர்ந்துடணும் அந்த தவறை. அதே நேரத்துல யாராவது நமக்கு அநீதி இழைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நாம நிதானத்தை கடைபிடிக்கணும். காலம் அவனுக்கு சரியான பதில என்ன செய்யும் சொல்லும். தமிழ்ல சொல்றதா இருந்தா, வினைய விதைச்சிட்டான் ஒருத்தன் அப்படின்னா கண்டிப்பா அதை அறுவடை செய்யாம இருக்கவே முடியாது, அறுவடை செஞ்சுதான் ஆகணும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு நமக்கு நிதானத்தையும், நாம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரட்டும். இந்த சிறப்புக்குரிய ரமலான் மாதத்துல அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுங்க. வேறொரு செய்தியோட இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு உங்களை சந்திப்பேன்.